ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். ஆல்கஹால் மது அருந்துறதுனால வரக்கூடிய பல்வேறு விளைவுகளை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். மது இன்றைக்கி நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதனுடைய உபயோகிப்பவருடைய எண்ணிக்கையும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். பால்வினை நோய்களை இது எப்படி பெருக்குது அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். முக்கியமாக ஆல்கஹால் சாப்பிடும்போது உங்களுக்கு கட்டுப்பாடற்ற ஒரு உணர்வுக்கு ஆளாகிறத நம்ம பார்க்குறோம். பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னா என்னென்னா, ஆல்கஹால் ஒரு டெய்லி ஒரு 2 பெக் அடிக்கிறாங்க. பல பேர் கொஞ்சம் ஒரு லெவலோடு நிறுத்திக்குவோம், ஒரு பெக் 2 பெக் அடித்து நிறுத்திடுவாங்க. சில பேர் மொடா குடிக்கலாம், அப்படி குடித்து மயக்கம் விழுந்த அளவுக்கு பிஞ்ச் ட்ரிங்கிங்னு டூ மச்சாக குடிப்பாங்க. குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு லெவல் வர வரைக்கும் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் அல்லது பெண்களுக்கு ஒரு நிலைமையே தெரியாது. இவங்க அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், இவங்களை யாராவது செக்ஸுக்கு இழுத்துட்டு போய் இவங்களோட தாம்பத்திய உறவு கொள்றதோ, இவங்க யாரோடையும் எளிமையாக போய் செக்ஸில் ஈடுபடுறதோ, அதே மாதிரி காண்டம் போடணுன்ற உணர்வே இருக்காது. இது ரொம்ப ரொம்ப காமன். பொதுவாக நல்ல குடும்பங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாட்டையால், அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கே நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு மசாஜ் பார்லர் அல்லது இந்த மாதிரியான ப்ராஸ்டியூஷன் போயிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் அவங்களுடைய மீத காலகட்டங்களை முழுமையாக துயரத்தோடு கழிச்சிட்டு இருப்பாங்க. எனக்கு ஹெச்ஐவி வந்துருச்சு, என் மனைவி கொடுத்துடக்கூடாது, பயந்துக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களை ஹெச்ஐவி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாலும் அந்த பயம் அவங்கள விட்டு போகாது. வாழ்க்கையவே அவங்க நாசம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் நான் டேவிட் சார், ட்ரிப்ளிகன்லேருந்து பேசுகிறேன் சார். டேவிட் சொல்லுங்கள் சார். ஹீமோகுளோபின்னா என்னங்க அர்த்தம் சார்? ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிவப்பணுக்கள் அப்படின்னு இருக்குங்க. ரத்தம் சிவப்பாக ஏன் இருக்குன்னா, சின்ன 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 அணுக்கள் இருக்குது, அதில் சிவப்பு கலரில் அணுக்கள். அந்த சிவப்பு அணுக்களுக்கு சிவப்பு நிறத்தை கொடுக்கறது ரத்தத்தில் இருக்க ஹீமோகுளோபின் என்ற ஒரு பொருள். அந்த ஹீமோகுளோபினில் அயன் சத்துனால அது இருக்குது. அயன் சத்து அது ஹீமோகுளோபின் ரத்தத்தில் சிவப்பு அணுக்களில் இருக்குது. ரத்த சோகை, ரத்தம் நிறைய பேர் இழந்து போயிடுச்சு ஒருத்தருக்கு. பல பெண்களுக்கு பார்த்தா நாக்கு நீட்டினாங்கன்னா சிவப்பாக இருக்காது, ரோஸாக இருக்காது, வெளுத்து போய் வெளிரி இருக்கும். ரத்தம் ரொம்ப இழந்து போனவங்க சாகிறதுக்கு முன்னால் அனீமியாவோடு இருப்பாங்க. அண்ட் மூஞ்சி வெளுத்து போகிறது. இறந்து போனவங்களுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் இல்லாதனால மூஞ்சி நாக்கெல்லாம் வெளுத்து போயிருக்கிறது பார்க்க முடியும். ரத்த ஓட்டம் இல்லாட்டியும் இல்லை ரத்தம் ஓடுனாலும் அதில் சிவப்பணுக்கள் கம்மியாக இருக்குன்னாலும் ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குன்னாலும் அந்த ஹீமோகுளோபின் எதுக்கு அப்போது? அதுதான் ஆக்சிஜனை நுரையீரல்லேருந்து எடுத்துகிட்டு போய் மற்ற உடலில் இருக்க சதைகளுக்கு, தசைகளுக்கு, செல்களுக்கெல்லாம் கொடுக்குது. அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு நுரையீரல் கொண்டு நுரையீரல் மூலமாக வெளியேற்றுறதுக்கு உதவியாகுது. ஸோ ஆக்சிஜனை கொண்டு டிஷ்யூக்களுக்கு, செல்களுக்கு கொடுத்து செல்களில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு நுரையீரல் மூலமாக வெளியேற்றுகிறது. இது அந்த ஹீமோகுளோபினுடைய முக்கியமான ஒரு வேலை. சயனைடு போன்ற பொருட்கள் இந்த ஹீமோகுளோபினோட ஈஸியாக அட்டாச் ஆகிரும். சயனைடு லேஸாக அட்டாச் ஆகிடுச்சின்னா அவங்க உடனே இறந்து போகிறாங்க. அதனால அவங்களால ஆக்சிஜன் எடுத்துக்க முடியாது. அந்த ரத்தத்தில் சயனைடு கலந்த உடனே சயனைடு ஹீமோகுளோபினோட நல்லா அட்டாச் ஆகிரும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான பொருள் கார்பன் மோனாக்சைடு. பல பேர் காருக்குள்ளே ஏசியை போட்டுகிட்டே படுத்து இருந்து இறந்து போகிறதுக்கு காரணம் தான். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் 2-3 முறை இந்த மாதிரி நடந்திருக்கு. கார்பன் மோனாக்சைடு, சயனைடு எல்லாம் ரொம்ப ஹீமோகுளோபினோட அஃபினிட்டி உள்ளது. அதுக்கு அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, நம்ம மூச்சு காற்று வெளியில் வர்ற கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து ஆக்சிஜன். ஸோ ரொம்ப அஃபினிட்டி உள்ளது சயனைடு, கார்பன் மோனாக்சைடு. அதுக்கு அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, அடுத்து ரொம்ப கம்மி ஆக்சிஜன். சரி, இப்போது பிஞ்ச் ட்ரிங்கிங்னு பார்த்தோம். சாதாரண ட்ரிங்கிங் கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி குடிக்கிறவங்க இருக்காங்க. இந்த ஃப்ரெஞ்சு பீப்புளாக என்ன பண்ணுவாங்கன்னா 2 ounce கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பாங்க. 2 பெக் மட்டும் டெய்லி குடிச்சிட்டு தூங்குவாங்க. இப்போ ரெட் ஒயின் குடிக்கிறது நல்லது அப்படின்னு சில ஆராய்ச்சிகளில் சொன்னாங்க.
ரெட் ஒயின் வந்து ஒரு 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 பெக் 2 பெக் மட்டும் குடிப்பாங்க. இரத்த நாளங்கள் விரிவடைந்து ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ரெட் ஒயின் குடிப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெஞ்சு பீப்புளெலாம் டெய்லி குடிப்பாங்க. ஆனால் ஒரு கொஞ்சமாக குடிக்கிறது. நம்ம ஊரில் வந்து டெய்லி ஒரு அளவுக்கு லைட்டாக போதை வர அளவுக்கு குடிக்கிறவங்க. பிஞ்ச் ட்ரிங்கிங்னா நிறைய திடீர்னு ஒரு நாள் நிறைய குடிப்பாங்க, ரொம்ப நாள் குடிக்காமல் இருப்பாங்க, ஒரு நாள் எக்கச்சக்கமாக குடிக்கிறவங்க நம்ம ஊரில் ரொம்ப அதிகம். இதுக்கு பேர் பிஞ்ச் ட்ரிங்கிங். இவங்களுக்கு தான் ரிஸ்க் அதிகம். இவங்க தான் போய் அன்ப்ரொடெக்டட் செக்ஸ், யாருடையாவது போய் செக்ஸ் பண்ணுறது, பணத்தை கொடுத்து செக்ஸ் பண்ணுறது, மல்டிபிள் பார்ட்னர்ஸ், யார் கூட வேணாலும் எந்த உறவு காண்டம் இல்லாமல் எப்படி வேணாலும் செக்ஸ் பண்ணுறது, ஏனல் செக்ஸ் பண்ணுறது, காண்டம் யூஸ் பண்ணாமல் விட்டுறது, வாய்வழி செக்ஸ் பண்ணுறது, ஏதாவது பண்ணி நோயை பெற்றுக்கொண்டு வந்துடுறது. அடுத்து வந்து இந்த மாதிரி சாதாரண ஆல்கஹால் சாப்பிடாத உறவில் இருக்கிறவங்களோட ஆல்கஹால் சாப்பிட்ற குரூப்பில் பால்வினை நோய்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகம்னு உலகம் முழுவதுமே ஆய்வுகளில் முடிவுக்கு வந்திருக்காங்க. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க மேடம்? சென்னையிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் மேடம். சார், என் பையனுக்கு 8 வயசு ஆகுது. சரிங்க. அவனுக்கு வந்து விரை ஒன்று மேலே இருக்கு சார். இன்னொரு விரை நார்மலாக இருக்கு. சரிங்க. அது வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதை கண்டிப்பாக எடுக்கிறது நல்லது. அது ரொம்ப சின்னதாக இருக்கான் சைஸு. சரிங்க. அவனுக்கு அது எடுத்துட்ட பிறகு அவன் நம்மள மாதிரி நார்மலாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது தான் சார் டவுட்டாகவே இருக்கு எனக்கு. அதாவது நம்மளை மாதிரி நார்மலாக ஒரு வேரை போதுங்க. ஒரு மனிதன் நல்லா வாழ்கிறதுக்கு ஒரு வேரை போதும். குழந்தை பெற்றுக்கலாம், ஆண்மகனாக இருக்க முடியும். இன்னொரு விந்துப்பை என்ன விஷயம்னா, அது ஏறலை. அது வந்து விந்துப்பைகள் வயிற்றுல உருவாகி ஒரு பாதை வழியாக கீழே இறங்கும். சில நேரங்களில் வளர்ச்சி நடக்கும்போது அந்த இறங்கும்போது ஒரு இடத்துல மாட்டிக்கும். அது வளர்ச்சி அடையாமல் சின்னதாக இருக்கும். மேலே ஏறி பெருசாக இருந்தது சின்னதாகலை. அது இறங்கும் பாதையில் மாட்டிக்கிட்டு வளர்ச்சி அடையாமல் சின்னதாக இருக்குது. இறங்கினால விந்துப்பை நார்மலாக இருக்குது. இப்போ இவருக்கு என்ன பண்ணலாம்? இந்த வயிற்றில் மாட்டிக்கொண்ட இல்லை பாதையில் மாட்டிக்கொண்ட விந்துப்பை வந்து அதில் அதில் வந்து ஒய் குரோமோசோம் இருக்கும். அந்த ஒய் குரோமோசோம் வந்து சில நேரங்களில் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை எடுத்து வெளியே போட்டுறது நல்லது. கேன்சர் மாதிரி விஷயம் வராமல் தடுக்கலாம். இது ரொம்ப ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சி டெலிவரி ஆன புதுசுலேயே, டெலிவரி ஆகும்போதே குழந்தைகளுக்கான மருத்துவர் பீடியாட்ரிஷியன் நம்ம சொல்லக்கூடிய குழந்தை மருத்துவர்கள் வந்து செக் பண்ணி 2 பக்கம் விந்து பையில் இருக்குதுன்னு இப்போல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. இந்த பிரச்சனையை ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சா சில இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து அந்த விந்து பைகளை கீழே இறக்கலாம். ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே ஆப்ரேஷன் பண்ணால் அந்த விந்து பை நார்மலாக வந்துடும். ரொம்ப வளர்ந்த பிறகு பண்ணும்போது சில நேரங்களில் விந்து பை வளர்ச்சி அடையாமல் போயிடலாம். ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார், கிண்டிலேருந்து சந்திரன் பேசுகிறேன் சார். சந்திரன் சொல்லுங்கள். சார், எனக்கு வயது வந்து 30 சார். என்னோட வயது மூத்த ஒரு ஆண்டி கூட வந்து நான் உடலுறவு வச்சுக்கிட்டேன் சார். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. சரி. அப்படி நான் ஆணுறவை போட்டு தான் சார் நான் யூஸ் பண்ணேன். ஆனால் உள்ள வந்து ஒரு காயங்கள் ஆயிடுச்சு. ஆணுறன்னா எதுவும் கிளியலை. இதனால அச்சை எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? அதாவதுங்க, ஆணுரை வந்து ஒரு 97-98% பாதுகாப்பானது. 100% பாதுகாப்புன்னு சொல்ல முடியாது. ஆணுரை கிளியிறது, இல்லை எக்ஸ்பைரி ஆகிருக்கு, ஓட்டை இருக்குது, இந்த மாதிரியான சில காரணங்களால் நோய் வரலாம். ஆணுரை போட்ட பிறகு ஆணுரை போட்ட இடத்த தவிர மற்ற இடத்துல ஆணுறுப்பினுடைய அடிபாகத்தில் பேஸ் பல்வேறு நோய்கள் வந்து நம்ம படங்களே காட்டியிருக்கோம். ஆணுரை போட்டு செக்ஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி புண்ணு வந்திருக்கு, நோய் வந்திருக்குன்னெலாம் காட்டியிருக்கோம் படத்தில். இப்படிலாம் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆணுரை அட்லீஸ்ட் 97% நம்மளை பாதுகாக்குதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதனால் ஆணுரை குறைந்தபட்சம் ஆணுரை போடுங்க. இந்த மாதிரி உறவுகளையே தவிர்ப்பது நல்லது. திருமணம் வரை ABC, ஆப்ஸ்டைன் ஃப்ரம் செக்ஸ், சுயன்மம் பண்ணிக்கோங்க, செக்ஸ் பண்ணாதீங்க யாரோடையும். ஆப்ஸ்டைன் ஃப்ரம் செக்ஸ். பி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் பார்ட்னர். கல்யாணம் ஆகிற வரைக்கும் கற்போடு இருங்க, ஆணும் பெண்ணுமே. கல்யாணம் ஆன பிறகு உங்களுடைய
மனைவிக்கு அல்லது கணவருக்கு உண்மையான மனிதனாக வாழுங்க வாழ்நாள் முழுவதும். 3வது எதுவும் முடியலைன்னா குறைந்தபட்சம் காண்டம் யூஸ் பண்ணுங்கள். 3வது ஒரு கால் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? டாக்டர், நாங்கள் சென்னையிலேருந்து கால் பண்ணுறோம். சொல்லுங்கள் சார். எனக்கு இந்த கைப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதால ஒரு லாஸ்ட் மந்த் ஒரு பெண்ணோட தொடர்பு கொண்ட டாக்டர். கைப்பழக்கம் அதிகமாக இருக்கிறனால ஏன் பெண்ணோட தொடர்பு வச்சுக்கிறீங்க? இல்லை, கைப்பழக்கம் அதிகமாக இருந்தது. ஒரு 6 வருஷம் 7 வருஷமாக அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். சரி. இப்போ 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட உடலை வச்சுக்கும் போது எனக்கு என்னுடைய ஆண் உறுப்பு முழுமையாக விரக்தி அடையல டாக்டர். விரைப்படையில் முழுமையா? ஆமாங்க டாக்டர். சரி. ஆனால் அந்த செக்ஸ் உணர்வு எல்லாம் இருக்கு. சரி. ஆனால் என்னோட ஆண் விருப்பம் மட்டும் எனக்கு முழுமையாக ஒரு இதுவாடையாம ஒரு இதுவாகவே இருக்கு டாக்டர். என்ன வயசுங்க உங்களுக்கு? 24 டாக்டர். 24 வயது. சரிங்க, அதான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் சரிங்க. நம்பர் 1 திருமணம் வரைக்கும் உறவில் ஈடுபடாமல் இருங்க, சுயன்பம் பண்ணிக்கோங்க, தப்பில்லை. சரி, நீங்கள் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெண்ணோட 24 வயது ஆண் உறவு கொள்ள முயற்சி பண்ணும்போது பதட்டமாகிடுவாங்க பல பேர். பெரும்பாலானவங்க பதட்டம் ஆக மாட்டாங்க. ஒரு 70-80% பேருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அவங்க செக்ஸில் ஈடுபட்டு அப்புறம் பால்வினை நோயின்னு பதட்டமாவாங்க. எனக்கு HIV வந்திருக்குமா டாக்டர், எனக்கு இந்த பிரச்சனையா அந்த பிரச்சனையா, அது ஒரு பக்கம். ஒரு 15-20% பேருக்கு பதட்டம் ஆகிடுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் முதல் முறையாக குற்ற உணர்வோடு ஒரு பெண்ணோட உறவு கொள்ள முயற்சி பண்ணும்போது பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு இதுக்கு பேர். அவங்களால விரைப்புத்தன்மையோட செக்ஸ் பண்ண இயலாமல் போகலாம். இது மிக மிக இயல்பான ஒரு விஷயம். இப்படி அவங்களுக்கு சிக்கல் வந்ததுன்னா இதை நீங்கள் ஒன்று பண்ணுங்கள். ஒன்று, நீங்கள் இதை பற்றி கவலைப்படலைன்னா பயப்படாமல் நீங்கள் மேலே ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சுயன்பம் என்பதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கீங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா மருத்துவரின் உதவியை நாடுங்க. செக் பண்ணிவிட்டு ஏதாவது தேவைன்னா சில மருந்துகள் மூலமாக உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் மாற்றிடலாம், நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த மன அழுத்தம் பயத்தினாலேயே உங்களுக்கு மன அழுத்தமும் பதட்டமும் குழப்பமும் ரொம்ப அதிகமாகிடும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் சார். காஞ்சிபுரத்தில் ஜீவா பேசுகிறேன் சார். ஜீவா, சொல்லுங்கள். சார், எனக்கு வயசு 38 ஆகுது. ஓகே. மனைவி கூட உடல் வச்சுக்கும் போது அந்த விருப்பத்தன்மை கம்மியாகுது சார். அதனால் டாக்டரை கன்சல்ட் பண்ணி சில மாத்திரை எழுதி கொடுத்துருக்காரு. சரி. அந்த மாத்திரை செக்ஸ் வச்சுக்கும் போது மட்டும் யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு பாதிப்பு வரது வாய்ப்பு இருக்குங்களா சார்? ஒரு பாதிப்பு வராதுங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டர்கள் உங்களை செக் பண்ணி மருந்து கொடுத்தாங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா செக்ஸ் வீக்லி ஒன்ஸ் வச்சுக்கிறேன் சார். அந்த மாதிரி சமயத்தில் மாத்திரை போட்டு பண்ணுறதுனால பிரச்சனை வரது வாய்ப்பு? எந்த பிரச்சனையும் வராது. நீங்கள் டெய்லி செக்ஸ் வச்சுக்கலாம். மனைவியோட டெய்லி செக்ஸ் வச்சுங்க. ஏன் வீக்லி ஒன்ஸ் வைக்கிறீங்க? செக்ஸ் அ டே கீப்ஸ் டாக்டர்ஸ் அண்ட் லாயர்ஸ் அவே நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். செக்ஸ் டெய்லி வச்சுக்கோங்க. டெய்லி செக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு மனநலத்துக்கும் உடல் நலத்திற்கும் நன்மை பயக்கும். அதனால் டெய்லி மனைவியோட செக்ஸ் வச்சுக்கோங்க, ஒரு தப்பு இல்லை. சரி, இப்போது பல்வேறு பால்வினை நோய்கள் HIV போன்ற தொற்றுக்கு ஆல்கஹால் சாப்பிட்றவங்க காரணமாக இருக்கிறாங்க. அப்புறம் ஆல்கஹால் சாப்பிட்டதுனால எனக்கு ஒன்றும் ஞாபகத்தில் இல்லை, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு பரிதாபமாக பேசுகிறத நம்ம கேட்குறோம். 67% தேவையற்ற கர்ப்பங்கள் இந்த மாதிரி தான் நடக்குது. ஆல்கஹால் சாப்பிட்ட பிறகு ஏற்படக்கூடிய உறவுகளில் உலகம் முழுவதும் எடுத்த டேட்டா இது இந்தியாவுடைய டேட்டாவில் 67%, அதாவது 3% தேவையற்ற கர்ப்பங்கள் இந்த மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்டு உறவு கொள்றதுனால வருது. ஒரு கால் இருக்காங்க. ஹலோ. சார், வயசு டெலிவரி ஆகி 35 நாள் ஆகுது சார். வெரி குட், சொல்லுங்கள் சார். இந்த ஆப்ரேஷன் தான். இனி எவ்வளோ நாள் கழிச்சு கான்டாக்ட் பண்ணிடலாம்? பொதுவாக குறைந்தபட்சம் 45 நாட்கள் அவங்களுக்கு கேப் விடுங்க. 2 மாதங்கள் சாதாரண டெலிவரினா 2 மாதங்கள் கொடுங்க. சிசேரியன் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா 3 மாதங்கள். அவங்க உடல்நிலையும் புண்ணெல்லாம் ஆறி மனநிலை உடல்நிலை எல்லாம் நார்மல் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதங்கள் கொடுங்க. அவங்களுடைய வேலை, வீட்டு வேலையும் குழந்தையை பார்த்துக்கிறதையும், வீட்டு வேலை யாராவது ஒருத்தர் ஹெல்ப்புக்கு வேணும். குழந்தைய 24/7 ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் குழந்தைய பார்க்குற மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, நல்லா தூங்குறதுக்கு நீங்கள் அந்த வேலைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்போது அவங்களுக்கும் செக்ஸில் ஆர்வமாக கொஞ்சம் சீக்கிரம் ஆர்வத்துக்கு வந்துடுவாங்க. உங்களோட செக்ஸை ஆர்வத்தோடு ஈடுபடுறதுல அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். அவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாமல்
குழந்தைய முழுவதும் அவங்க தான் பார்த்துக்கணும், எந்த ஓய்வு ஒளிச்சல் இல்லை அப்படின்னா பல பெண்களுக்கு செக்ஸில் ஆர்வமே வராது. ஏன்னா குழந்தை வந்து அவங்கள ஒரு முழு நேரமாக வேலை வாங்கிக்கிட்டே இருக்கும், அப்பப்போ அழுது அவங்கள தூங்க விடாது. அதனால் குழந்தை வளர்க்கிற பார்த்துக்கொள்கிற பொறுப்பை வந்து கணவர்களும் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் பெருமாநல்லூர்லேருந்து பேசுகிறேன், வினோத்குமாருங்க சார். சொல்லுங்கள் வினோத். சார் சின்ன வயசுல எனக்கு செக்ஸை பற்றி தான் பேசுகிறேங்க சார். சொல்லுங்கள். சின்ன வயசுலேருந்தே சார் சொல்லுங்கள். அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார். தெரிஞ்சுக்கோங்க. இந்த ப்ரோக்ராம் ரெகுலராக பார்க்குறீங்களா இல்லையா? பார்த்துட்டு இருக்கிறேங்க. பார்த்துக்கிறேங்க. டவுட்டுக்காக இதுக்காக இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே இந்த தெரிஞ்சுக்கணுங்களா அப்படிங்கிற சார் கேட்குறேங்க. கண்டிப்பாக சரியான விஷயங்களை சரியான அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் வந்து குழந்தை பிறந்ததுலேருந்தே தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறோம். குழந்தை பிறந்த உடனேயே குழந்தை எங்கேருந்து வருதுன்ற ஒரு பல்வேறு கேள்விகள் குழந்தைகளே கேட்குறத பார்க்க முடியும். பல பேர் தவுட்டுக்கு வாங்கினோம், திருவிழாவில் பிடிச்சிட்டு வந்தோம்னு சொல்லிகிட்ருப்பாங்க. அதே போல் உறுப்புகளை தொட்டு பார்க்குறது ரொம்ப சாதாரண இயல்பானது. அந்த க்யூரியாசிட்டி இருக்கும். பல பேர் ரொம்ப பயந்து போயிடுவாங்க. குழந்தைகள் உறுப்புகளையே தொட்டுக்கிட்டு இருக்கே, பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் செக்ஸ் உறுப்புகளே தொடுதேன்னு. இதெல்லாம் இயல்பானது. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்க கேள்விப்படுற பல்வேறு விஷயங்கள் குழந்தைகள் வந்து சில நேரம் திடீர்னு ஏதாவது பெரிய கேள்வியாக கூட கேட்டுருவாங்க. செக்ஸுன்னா என்ன அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. ஏதாவது அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க பெற்றோர்கள். இது எங்கன்னா ஏதாவது டிவி ஷோவில் வந்துருக்கும், முதலிரவு அப்படின்னு டிவியில் ஃபஸ்ட் நைட்டு அது இதுன்னு ஏதாவது வர்றதெல்லாம் சில சிறுவர்கள் இந்த நிகழ்ச்சியிலும் ஒரு முறை சொல்லியிருக்கோம். ஒரு 4வது 5வது படிக்கிற குழந்தைகள் வந்து இந்த முதல்ல இன்னும் ஃபஸ்ட் நைட்டே நடக்கலாமே, இதாகிடுச்சு அதாகிடுச்சின்னு பேசிக்கிறதெல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா இவங்க வந்து அந்த சீரியல்ஸை தொடர்ந்து பார்க்கும்போது இவங்க வந்து பல்வேறு விஷயங்களை பார்க்குறாங்க, சினிமா பார்க்குறாங்க. காதலை பற்றி எல்லா குழந்தைகளுக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ பல் முளைக்கு முன்னாலே மீசை முளைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியத்தான் செய்யும். அதை ஒட்டி அவங்களுக்கு பல கேள்விகள் சிந்தனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதற்கு சரியான விஞ்ஞானபூர்வமான நேரடியான பதில்கள் நம்ம சொல்லணும். நாம் ஏதாவது ரொம்ப சொல்லி அசிங்கமாக போயிடுதுன்னு நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சொன்னாலும் குழந்தை மூளையில் அது ஏறாது. ஒரு சின்ன பையனுக்கு வந்து நீங்கள் கால்குலஸ் கணித ஒரு விஞ்ஞானத்தை ரொம்ப காம்ப்ளிகேட்டட் விஞ்ஞானத்தை சொன்னாலும் அவனுக்கு புரியாது. ஓரளவுக்கு புரிகிற அளவுக்கு தான் புரியும். அதுபோல் நம் செக்ஸ் பற்றிய சரியான விஞ்ஞான உண்மைகளை சொன்னாலும் குழந்தைகள் ரொம்ப ஒன்றும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பில்லை. எங்கே கெட்டு போவாங்கன்னா தவறான வழிகாட்டுதல், அவங்களே தேடல். இந்த தேடலில் வந்து தேவையற்ற பல்வேறு தகவல்கள் அவங்களுக்கு கிடைக்கும்போது அதுதான் அவங்களுக்கு எடுக்குமே தவிர சரியான விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் அவர்களுக்கு எடுக்காது. உதாரணத்துக்கு இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் மூலமாக நான் கெட்டு போனேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு போர்னோகிராஃபிக் ப்ரோக்ராம் அல்ல, இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்து. ஸோ விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ப்ரோக்ராம்ஸும் போர்னோகிராஃபிக் படங்கள் ப்ரோக்ராம்ஸும் வேறு. ரகசிய கேள்விகள் இடைவேளைக்கு பின் தொடரும். ரகசிய கேள்விகள் தொடர்கிறது. ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் ராணிப்பேட்டிலேருந்து பேசுகிறோம் சார். சொல்லுங்கள் சார். சார் எனக்கு வந்து வயசு 43ஆவதுங்க. உங்கள் பேர் என்னங்க? என் பேர் ராஜாங்க. சொல்லுங்கள் ராஜா. 43ஆவதுங்க. சரி. அதாவது உடலூர் வச்சுக்க சொல்ல அந்த ஒரு வாரியா அந்த ஜொல்லு மாதிரி வந்துடுதுங்க. அது டெம்பரேச்சர் குறைஞ்சிடுதுங்க. சீக்கிரம் விந்து வந்துடுதா? ஆமாங்க. விந்து வருது இல்லைங்க, இது ஒரு இது மாதிரி வருதுங்க. சரி. டெம்பரேச்சர் வருது இல்லைங்க. சரி. உடனே சுருங்கி போயிடுதுங்க. சரி. அதான் அதுக்கு என்ன சார் பண்ணலாம்? அப்படி உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா விரைப்புத்தன்மை சீக்கிரம் குறைஞ்சிருது, ஆண்மை குறைவு அப்படின்னு இதை தாங்க நம்ம சொல்கிறோம். ஆண்மை குறைவு அப்படின்றது இதை தான் சொல்கிறோம் நம்ம. சரி. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மருத்துவரை அணுகி செக் பண்ணுங்கள். முதல்ல நீங்கள் சர்க்கரை வியாதி ஏதாவது இருக்கா அதை செக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் ஹைப்பர் டென்ஷன் ரத்த கொதிப்பு இருந்து அதுக்கு ஏதாவது அட்டனலால்
அந்த மாதிரி பீட்டா பிளாக்கர்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா, தூக்க மாத்திரைகள், கை கால் வலிப்புக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகள், இப்படி பல காரணங்கள். மன உளைச்சல், கடுமையான மன உளைச்சல் வந்து ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதை தவிர நம்ம சாப்பிடக்கூடிய முறையிலேயே நிறைய தவறுகள் இருக்குது. நம்ம பல முறை சொல்லியிருக்கோம், எல்லா சேனல்கள்லையும் உணவு பற்றிய மதியானம் ஆனால் சமையல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஓடிட்டுருக்கோம். எல்லா பத்திரிகையிலையும் எழுதி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. எப்படி நெய்யையும் எண்ணெயும் ஊற்றி சர்க்கரையை போட்டு புது புது பண்டங்களை சாப்பிட்டு நம்ம எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு எல்லா பத்திரிகைகள், மகளிர் பத்திரிகைகள் ஒன்று கூட விடுறதில்ல. அதே மாதிரி எல்லா ப்ரோக்ராம்லேயும் பெண்களை பார்க்க வரணும்னு சொல்லி இந்த ப்ரோக்ராம் ஓடிட்டு தான் இருக்கும், சமையல் கலை. அப்போ என்ன ஆகுனா, நம்ம நிறைய சுவைக்காக சாப்பிட ஆரம்பிச்சிடுறோம். அது நம்மளை அடிமைப்படுத்தி இரத்த குழாய்களில் வந்து தேவையற்ற கொழுப்பு, ஏன்னா நமக்கு தேவைக்காக சாப்பிடாம சுவைக்காக நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். எந்த நேரமும் கொறிக்கிறது, டிவி பார்த்துக்கிட்டே கொறிக்கிறது, எந்த நேரமும் தேவைக்கு அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு காஃபி டீ இப்படி போட்டுக்கிட்டே இருப்போம், வயிற்றுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருப்போம். இது இரத்த நாளங்களை உள்ளே அடைக்க ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக. இந்த கொழுப்பு பேங்க்கில் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி, நாம் வந்து பணத்தை பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி கொழுப்பை வந்து இரத்த நாளங்களில் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அது வந்து சின்ன இரத்த நாளங்கள் அடைபட்டு முதல்ல ஆண்மை குறைவை ஏற்படுத்தும். அதை சில நேரம் வயசாகி போச்சு, அது அப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஹார்ட் அட்டாக் வரும் ஒரு வருஷத்தில். அதனால் இதை ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சி இதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும், சரி செய்ய வேண்டும். சரி செய்ய முடியுமா? முடியும். பால், தயிர், இந்த மாதிரியான வெண்ணெய், எண்ணெய்கள் எல்லாத்தையுமே தவிர்க்கலாம். இறைச்சி, கொழுப்பு, இது எல்லாத்தையும் நம்ம தவிர்க்க முடியும் முற்றிலுமாக. நான் வெஜிடேரியன் கண்டிப்பாக தவிர்க்கணுமா? மீன் மாதிரி யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ஆனால் மீன் வந்து எப்போ நல்லாயிருக்கு? ஃப்ரை பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு எண்ணெயை நிறைய ஊற்றி ஃப்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால முக்கியமாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய கீரை, காய்கறிகள், பச்சைக்கீரை, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சாப்பிட்லாம் நம்ம. அதே மாதிரி உடல் உழைப்பு, நன்றாக ஒரு மணி நேரம் குறைந்தபட்சம் ஒரு 10,000 அடிகள் நடக்கிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணும்போது இந்த ஆண்மை குறைவையும் குறைக்கலாம், ஹார்ட் அட்டாக்கையும் தவிர்க்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், வணக்கம் சார். நான் சிவகங்கையிலேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம். உங்கள் பேருங்க? காளீஸ்வரன் பேசுகிறேன். காளீஸ்வரன், சொல்லுங்கள் சார். நான் உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப நியராக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சார். ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு சார். நன்றி காளீஸ்வரன். தேங்க்யூ சார். சார், என்னுடைய மிஸ்ஸஸ் வந்து நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. சரிங்க. அவங்க வந்து செக்ஸில் ரொம்ப விருப்பமே இல்லாமல் இருக்காங்க. அவங்க ரொம்ப விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. 8 வருஷமாக ஆயிடுச்சு மேரேஜ், 2 குழந்தைகள். சரி, எல்லாமே நல்லா இருக்கு. பட் செக்ஸில் விருப்பம் இல்லாதனால எங்களுக்குள்ள எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. அதாவதுங்க, பெண்கள் செக்ஸில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு 2 காரணங்கள்ங்க. சரிங்க சார். ஒன்று வந்து நீங்கள் தாம்பத்திய உறவு பண்ணிவிட்டு 2வது நிமிஷம் நல்லா விந்து வெளியேற்றிட்டு தூக்கம் விட்டு கொரட்டை விட்டுருவீங்க. உங்கள் மனைவி உச்சகட்டமே அடைய மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. பகலில் போய் ஆஃபீஸில், அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும். அவங்களுக்கு தலை வலிச்சு டென்ஷனாக நீங்கள் மறுபடியும் அப்ரோச் பண்ணிங்கன்னா, ஐயா ஆளை விடு, நேத்தானே பண்ணோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. 1. 2வதாக, ஆண்கள் வந்து காதலர்களாக இருக்கிறத விட எஜமானர்களாக இருக்கிறதுல தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். கல்யாணம் ஆகிட்டு மனைவிக்கு எஜமானர் ஆகிடும். இதை செய்யக்கூடாது, இவங்க கூட பேசி இவங்க கூட பேசக்கூடாது இப்படின்னு நம்ம திட்டுறது, அடிக்கிறது, இன்னும் தண்ணி போட்டு வந்து அடிக்கிறது, வசை சொற்கள், அசிங்கமாக ஆபாசமாக பேசுகிறது, காதலே எங்கே காணாமல் போயிடும். கணவனை பார்த்தா பல நேரங்களில் காதல் இல்லாமல் மனதுக்குள்ளே ஒரு விரோதம் வரும். ஆனால் குடும்ப சூழ்நிலைகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஒரு குடும்பமாக அவங்க போய்கிட்டே இருப்பாங்க. சரி, வாழ்வோம் அப்படின்னு. ஸோ ஒன்று, மன ரீதியாக நெருக்கம் இல்லாமல், ஒரு அந்யோன்யம் இல்லாமல். ஸோ ஒரு விரோதியோடு போய் நம்ம எப்படி ஹோட்டலில் உட்காந்து நெருக்கமாக உட்காந்து சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அது மாதிரி மனதுக்கு பிடிக்காமல் ரொம்ப அசிங்கமாக திட்டிய அவமானப்படுத்திய ஒரு மனிதனோட உறவு இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி காதலோட பொங்கி வழியக்கூடிய காதலோட செக்ஸ் பண்ணுறது இயலாது. 2வது, உச்சகட்டமே ஆண்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்குறது. இந்த 2 பிரச்சனைகள் சேரும்போது பெண்கள் வந்து வாழ்க்கையவே பல நேரம் வெறுத்துறாங்க. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம். ஆல்கஹால் சாப்பிட்டு செக்ஸ் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வருது,
அதை எப்படி தவிர்க்கிறதுன்ற பற்றி நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் எங்களோட பங்கு கொள்ள இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். 9841266666 என்ற எண்ணுக்கோ 94494444 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்பலாம். அல்லது hi@drkamaraj.net என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.